நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, நம்மளுக்கு அநேக வழிகள் தெரியும், தெரியாதவர்கள் அல்ல. ஒருவேளை சிறு பிள்ளையா இருந்தா எனக்கு அந்த பிள்ளைக்கு வழி காட்டுறோம். நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்கள ஸ்கூலில் முதல்ல விட்டுறோம். கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கே எல்லா வழியும் என்ன படுதுங்க தெரியுது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழியை, சங்கீதக்காரன் மூலமாக உன் வழியை. நம்ம கூட நிறையா வழி தெரியும், வழி தெரியாதுன்னு சொல்ல. ஆனால் இயேசு சொல்லிட்டு போகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி. அப்போ இயேசுவின் வழியாக யார் கடந்து போக விரும்புகிறீங்க? அதனால தான் சொல்கிறார், உன் வழியை யாருக்கு ஒப்புவித்துரு? கர்த்தருக்கு ஒப்புவித்திருப்பா. உலகத்தில் அநேக வழிகள் இருக்கலாம், நீ நினைக்கிற வழியெல்லாம் கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உனக்காக இயேசு சொன்னாரே நானே வழின்னு, அந்த வழியில் நீ கர்த்தருக்கு என்ன பண்ண தெரியுமா? ஒப்புவித்துரு. அவர் மேலே என்ன பண்ணிடு? நம்பிக்கையாரு. அவர் மேலே விசுவாசம் வச்சிரு. அவரையே நீ நோக்கிப்பாரு. அதனால்தான் சொல்கிறாரு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவாராம்? வாய்க்க பண்ணுவாராம். இந்த மாதம் கர்த்தர் அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அங்கே ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியே மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல போது அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன படுகிறேன் சொல்லுகிறேன். எதனால இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கன்னு சொன்னா, அப்படியே கூட கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, சந்திர ரோகி என்று சொல்லப்படுகிற ஒரு பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு பிள்ளை, இந்த தகப்பன் தான் இதை சொல்றாரு இயேசுவிடத்துல வந்து. அப்படியே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என் மகன் தீயையும் தண்ணீரையும் என்ன பண்றான்? தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறான். தீயில விழுந்தா என்ன ஆயிடுவோம்? என்ன அவங்க சுட்டாதான் தெரியும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பிள்ளைக்கு தீனா என்னன்னு என்ன பண்ணது தெரியாது. ஒரு மெழுகு வத்தி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய் பக்கத்தில் போகாதபடி அவ என்ன பண்ணுவா? அந்த பிள்ளைய பாதுகாத்து கொள்ளுவா. ஆனால் பிள்ளைக்கு அது தெரியாது. நேராக போய் ஏதோ ஒரு நெருப்பு எரியுதுன்னு சொல்லி கை என்ன பண்ணுங்க, வச்ச உடனே என்ன பண்ணும்? சுடுறோம். வச்ச பிறகுதான் சுட்டது என்ன பண்ணுதுங்க தெரியுது, அது நெருப்புன்னு. அதே போல் தான் இங்கே இந்த சந்திர ரோகி என்கிற ஒரு பிசாசு பிடித்த இந்த மகன் அடிக்கடி தீயில விழறான், தண்ணீரில் என்ன பண்ணுறான்? விழறான். இவனை எப்படியாவது குணமாக்கணும்னு சொல்லி தகப்பனார் என்ன பண்ணுறாரு? இயேசு வண்டையில் கொண்டு வராரு. கொண்டு வந்த போது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்கள் சீஷர்கள்கிட்ட நான் கொண்டு போனேன், அவர்கள் இதை அதட்டக்கூடாமல் போயிட்டுன்னு சொல்கிறாரு. அவங்களால முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால் இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அப்போ விசுவாசம் இருந்தால் கர்த்தர் காரியத்தை என்ன பண்ணுவாருங்க? வாய்க்க பண்ணுவார். சீஷர்களாலே அது கூடாமல் போயிருச்சான். எதனாலன்னு கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், அவ்விசுவாசத்தினாலே தான். இன்னைக்கு நம்முடைய காரியம் கூட வாய்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில வேளையில் நமக்கு கூட அவிசுவாசம் வந்துடுது. எந்த காரியத்தை குறித்தாலும், அது சிறிய காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, இந்த அவிசுவாசத்தினால்தான் காரியங்கள் கூடாமல் போயிடுது. ஆனா நீங்களும் நானும் விசுவாசித்தா, அதனால தான் அங்க சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராதுப்பா. வேதவசனம் அப்படிதாங்க சொல்லுது, நம்மளால் கூடாத காரியம். அப்ப யாரை விசுவாசிக்கணும்னு சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்ததுதான், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனா இருந்தது. அந்த வார்த்தையை தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசித்தா, அதை தான் சொல்றாரு, காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் உங்களுக்கு என்ன காரியத்தை குறித்து நீங்க இருதயத்தில் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். மனுஷனாகிய நாம் முகத்தை தான் பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற இயேசு இருதயத்தை என்ன பண்றாருங்க? பார்க்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு காரியத்தை என்ன பண்ணுவேன் தெரியுமா? வாய்க்க பண்ணுவேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முதலாவது என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, அப்படியாய் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து
பாருங்க, எப்படியா கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கணுமா, முழு இருதயத்தோடு உண்மையா கர்த்தர் என்ன பண்ணுமா, சேவிக்கணுமா. இப்படி யாரெல்லாம் சேவிச்சீங்களோ அவங்க உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்க. ஒரு காலத்துல எவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, செஞ்சாரு. நம்ம உட்காந்து சிந்தித்து பார்க்கறோமா? நம்ம சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு பாருங்க ஆண்டவராகிய தேவன் செய்திருக்கிறார், கைகூடி வர பண்ணியிருக்கிறார் காரியங்களை. ஆனால் அதை இன்னைக்கு சிந்தித்து பார்க்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு நம்ம பயந்த நாட்களிலே முழு இருதயத்தை உண்மையாய் அவருக்கு சேவிக்க கொடுத்தோமே, அந்த நாட்களிலே நமக்கு மகிமையான காரியங்களை செய்தாரே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் உனக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமைனா என்னங்க? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக வேதம் சொல்லுகிறது. நான் அப்படியே கூட 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்தேன். அப்படியே கூட புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால், 2 பேர் இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சுதான் அவங்களுக்கு என்ன பேருங்க? அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? கன்னி. அவர் யாருங்க? பேச்சுலர்னு சொல்லுவாங்க, வாலிபன். முதல்ல உண்டாக்குனாரு பாருங்க மனுஷன், அவனை தனிமையாக தான் உண்டாக்குறாரு. அவன் பேர் என்ன? ஆதாம். அவனை எந்த சாயல்ல உண்டாக்குனார் தெரியுமா? யார் சாயல்? தேவனுடைய சாயல். நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சாயலை தான் உண்டாக்கினாரு. அவனுக்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் என்ன பண்ணாரு? பூணு ஊதினாரு. இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஆக்சிஜன், மரம் செடி கொடியிலிருந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் வருது, நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஆனா அன்னைக்கு பாருங்க யாருடைய ஜீவ சுவாசத்தை நம்ம கொடுத்தாரு? தேவனுடைய ஜீவ சுவாசத்தை. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புகிறான். அதான் மண்ணுக்கு தான். நீ புதைச்சாலும் எரிச்சாலும் எங்க தான் போகணும்? மண்ணுக்கு தான் போகணும். ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு. அப்ப மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் எந்த சாயலை உண்டாக்கினார்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சாயல். அப்ப ஆதாம் யாருடைய சாயல்? மனுஷனா தானே உண்டாக்கினாரு, ஒரே ஒரு மனுஷன். அந்த புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடினால். அப்புறம் தான் ஆண்டவர் பார்த்தாரு, அவனுக்கு ஒரு துணை வேண்டும், தனிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு துணையை கத்தரு. அவன் விலா எலும்பில் இருந்து, அப்ப அவனுக்கு ஏற்ற விலா எலும்பு யாருன்னு கேட்டா யாருங்க? ஏவாள். ஆண்டவர் உண்டாக்குனார். இன்னைக்கு கூட உங்களுக்கு ஏற்ற மனைவியை தான் கத்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்ரீயானவள் யாருடைய மகிமை? அப்ப 2 பேரும் ஒன்னா போகும்போது ஸ்ரீயானவள் என்ன சொல்றா தெரியுமா? புருஷனுடைய மகிமை. கல்யாணத்துக்கு போனா கேட்கறாங்க, எதனா ஃபங்க்ஷனுக்கு போனா கேட்கறாங்க, உங்க வீட்டுக்காரர் வரல கேட்கறாங்களா? ஏன் கேட்கறாங்க? மகிமை வரலையா? கூட 11வது வசனத்தை போடுங்க, அதில் வாசிக்கிறோம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல். ஆனா நான் சொல்றது, நான் இல்லாம நீ வாழ முடியாதுடி. நிறைய பேர் சொல்றான் பாருங்க. சில பேர் சொல்றாங்க, நீ இல்லாம நான் வாழ முடியாதியா. சொல்றதை கேட்டிருக்கீங்களா? வீட்டில் சண்டை வரும்போது சொல்லுவாங்க, பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள ஸ்திரீ இல்லாம புருஷனும் இல்லை. அவனுக்கு துணை வேண்டும்னு சொல்லி தான் அவளை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் உண்டாக்கினார். இப்ப அதே அம்மா வாய்ட்டா இப்ப ஒரு பிள்ளைய பெறா. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அப்ப சொல்லுது, ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லாமல் ஆகிலும் கர்த்தருக்குள்னு போட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள ஒரு மகிமை. அல்லேலூயா. அப்ப யாருக்கு மகிமை செலுத்தணும்? இந்த குடும்பமா? மனோவாவும் அவன் மனைவியும் குழந்தைய பெற்ற பிறகு கர்த்தருக்கு என்ன செலுத்தினாங்களாம்? மகிமையை செலுத்துறாங்களாம். இந்த நாமத்துக்கு ஒத்த நாமம் வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் புருஷனும் மனைவியுமா இருக்கிறவங்க இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு பிள்ளை பெற்றீங்களா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்களா? அந்த தேவனுக்கு தான் மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. குடும்பமா போய் மகிமை செலுத்தணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாருங்க? வாய்க்க பண்ண போறார். சங்கீதம் 8:5 சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று, தேவ தூதரை நல்ல ரக்கையெல்லாம் வச்சு நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு. ஆனா மனுஷனை நம்ம அப்படி பார்க்கும்போது தேவ தூதனை எப்படி பார்க்கணும்? இப்படிதான் பார்க்கணும். இன்னும் அவ்வளோ பெருசாகிறாரு. அதான் அங்க வேத வசனமே சொல்லுது, நீ மனுஷனை தேவ தூதரிலும் சற்று மகிமையினாலும்
உங்களுக்கு தாங்க எனக்கு தாங்க அந்த மகிமையை கத்தர் வச்சிருக்கிறாரு. மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்ணியிருக்கிறாராம்? முடிச்சுட்டு நீ தான்ப்பா ராஜா, தேவனுக்கே மகிமை. தேவனுடைய சாயலா உன்னை உண்டாக்கினார் பாருங்க, அதுவே மகிமைங்க. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 3:13 சொல்லுது. அங்கே பாருங்க, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை உனக்கு தந்தேன். சாலமோன் ராஜாவுக்கு சொல்றாரு, சொப்பனம் கண்டு இவர் சொப்பனம் கண்ட உடனே இவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேள். அப்படின்னா நானும் அந்த என்ன கேட்டிருப்போம், நீங்களும் நானும், ஒரு 4 கார் கொடுங்க, ஒரு 5 பங்களா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் இவன் என்ன கேட்டான்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டான்? இந்த ஜனத்தை ஆளுகை செய்கிற ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க. இதை தான் நீங்களும் நானும் கேட்கணும். இந்த குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஒரு தலைவன் என்ன கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க, என் வீட்டை ஆளுகை செய்கிற எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கூட்டி கொடுப்பாராம். மகிமையும் கூட சேர்த்து என்ன பண்றாருங்க? கொடுக்கிறாரு. சாலமோனுக்கு கொடுத்தாரு இல்லையா? அதே போல உங்களுக்கு எனக்கு தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? அப்ப கர்த்தர் என்ன காரியங்களை கர்த்தர் செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். உங்க குடும்பமா உட்காந்து, நீங்க வீட்டாரா உட்காந்து, இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அந்த மகிமை மாறவே மாறாது. அதான் இங்கே சொல்லுகிறார், மகிமையான காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ண போறார் தெரியுமா? ஆண்டவர் செய்ய போறார். என்ன காரியத்தை செய்ய போறார்? மகிமையான காரியத்தை. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே நீதிமொழிகள் 8:6 அதுல வாசிக்கிறோம், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். கேளுங்கப்பா, நான் என்ன பேசுவேன் நீங்க நினைக்கிறீங்க? சாலமோன் ராஜா சொல்றாரு, என்ன பேசுவேன்? ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு என்னன்னு கேட்டா, மேம்பாடான காரியங்கள் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். நீங்க என்ன பேசுறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, மேம்பாடான காரியங்களை கர்த்தர் இந்த 12வது மாதம் தரப்போறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேன்மையான காரியம். அல்லேலூயா. மேம்பாடான காரியம். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, மேலானவளே நாடுங்கள்னு சொல்றாரு. என்ன மேலானவர்களுங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவன் அவைகளை தான் நாடினாரு. அதே போல மேம்பாடான காரியங்களை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பேசுவேன். முதலாவது மகிமையான காரியத்தை செய்ய போறாரு. 2வது மேம்பாடான காரியங்களை என்ன பண்ண போறாருங்க? கர்த்தர் செய்ய போறாரு. உங்க குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் மேம்பாடான காரியங்களை செய்ய போறாரு. சங்கீதம் 20:7 சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறிச்சே. நீங்க குடும்பமா யாரை குறிச்சு மேன்மை பாராட்டுறீங்க? ஒரு பாவியாகிய மனுஷன் இருந்தாங்க, அவன் சொல்றான், 2 பேர் இருந்தாங்க, அவங்க ஜெபத்தை கர்த்தர் பாருங்க. ஒருத்தன் கண்ணீரோடு போய் ஆண்டவர் மார்பில் அடித்துக்கொண்டு தூரத்தில் நின்று சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? பாவியாகிய என் மேல் ஆண்டவரே இந்த கிருபை என் மேல வச்சிங்க பாருங்கப்பா. இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ பாவியாவே அடிச்சு போயிருப்பேன்பா. ஆனா பாவியா இருந்த என் மேல என்ன வச்சிங்க தெரியுமா? கிருபையை வச்சிங்க. இன்னொருத்த சொல்றான், நான் பாருங்க உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீங்களா நீங்க அப்படின்னு போய் ஜெபம் பண்றான். அதுவும் பக்கத்துல தைரியமா நின்று. ஆண்டவர் அவன் ஜெபத்தை என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல தெரியுமா? அவன் செய்ததையே மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறான். நீங்க நிறைய பேர் நம்ம கூட என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, செய்ததையே தான் மேன்மை பாராட்டுறோம். நம்ம இது ஆண்டவர் கிருபை கொடுக்கலன்னா ஒன்னே என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாதுங்க. அதான் வேதம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன பண்றாங்க? மேன்மை பாராட்டு. நாங்கள் கர்த்தரை குறிச்சே ஒரு சின்ன காரியமா இருக்கலாங்க, அல்லது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கலாம். எது செஞ்சாலும் நீங்க யாரை குறிச்சு மேன்மை பாராட்டுங்க தெரியுமா? இந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரே, இந்த அறிவு எனக்கு கொடுத்தாரே, இதை செய்வதற்கு எனக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தாரே அப்படி சொல்லி கர்த்தர் குறிச்சே என்ன பாடுங்க தெரியுமா? மேன்மைப்பா. இதுதாங்க மேம்பாடான காரியம். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினாலே. அப்ப யார வேணாலும் இருக்கலாம், அவன் பெரியவனா இருக்கலாம், சின்னவனா இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருக்கலாம், அவன் ஒண்ணுமில்லாதவனா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் எவரையுமே சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்த யாராலே ஆகுங்க? கர்த்தர் கரம் இருந்தா போதுங்க. அந்த கரத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க ஒருவேளை சொல்லுவீங்க, எனக்கு ஞானமே இல்லை பிரதர், அறிவே இல்லை பிரதர், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல பிரதர். ஆனா கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிக்குங்க, அவர் மேன்மைப்படுத்திடுவார் உங்களை.
மேன்மைப்படுத்த, பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினாலே என்ன பண்ணும் தெரியுமா? ஆகும். அதை தான் தெரிஞ்சு கொண்டான் சாலமோன். ஆண்டவரே, நீர் என்னை மேன்மைப்படுத்த, என்னை பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அப்படியே உபாகமத்தின் புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைப்பாராம்? மேன்மையா. ஆனா நீ செய்யணும், என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு முன்னால போட்டு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். இந்த கட்டளை எதுல இருக்கு? வேத புஸ்தகத்துல இருக்கு. இதை செய்யறதுக்கு நீ கவனமா இருக்கணும். அவர் சத்தத்துக்கு உண்மையா என்ன கொடுக்கணுமா? செவி கொடுக்கணும். எதை கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி அதை தான் பாருங்க, காது உள்ளவன் கேட்க கடவன் போட்டிருக்கு. வாங்கிட்டு விட்டுறக்கூடாது. அதை கேட்டு அதை செய்ய கவனமா உண்மையா இருந்தா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில நிறைய ஜாதி இருக்குங்க, ஆனா சகல ஜாதிகளிலும் கர்த்தர் ஒன்னை எப்படி வைப்பார் தெரியுமா? இது பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேன்மையான காரியங்களை எனக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? செய்வார். மேம்பாடான காரியங்களை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாருங்க? செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது மகிமையான காரியத்தை இந்த மாதம் நமக்கு என்ன பண்ண போறாருங்க? செய்ய போறாரு. ரெண்டாவது மேன்மையான காரியத்தை நமக்கு இந்த மாசம் என்ன பண்ண போறாருங்க? செய்ய போறாரு. மூன்றாவது கடைசியாக வேதம் அப்படியாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, அப்படியாய் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன். பாத்தீங்களா? விவேகத்துடன் காரியத்தை, இந்த விவேகத்துடன் காரியத்தை நீங்க நடப்பிப்பீங்கன்னு சொன்னா அவன் என்ன பெறுவான்னு கேட்டீங்கன்னா நன்மை. சில பேர் ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. பழமொழி அப்படிதான் சொல்லுது. அவசரம், எல்லாத்துலயுமே அவசரம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார் வசனத்துல, விசுவாசியோ பதறான். அதுதான் இப்ப பழமொழியில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவசரப்படாத. அதான் சொல்ற, விவேகத்துடன் காரியத்தை என்ன பண்ணுமா? நடப்பிக்கணும். அவன் தான் என்ன பெறுவாங்க? நன்மை பெறுவான். அப்ப மூன்றாவது விவேகமான காரியத்தை நமக்கு செய்ய போறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன், நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேத புஸ்தகத்துல, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 41வது அதிகாரத்துல 39வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னு சொன்னா அதுல போட்டிருக்கு, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறொருவன். இவர் யார் தெரியுமா? பார்வோனு எந்த தெய்வத்தையும் என்ன பண்ண மாட்டாரு? நம்பாதவர். அந்த தேசத்துல போய் யாரு உட்கார வச்சிருக்கிறார்? ஆண்டவர் யோசேப்பை உட்கார வச்சிருக்கிறாரு. அடிமைத்தனத்துக்கு விட்டு போட்டாங்க 20 வெள்ளி காசுக்கு. இப்ப இவன் சொல்றது எப்படி அவர் கேட்கிறாரு? அங்க சொல்லுது பாருங்க, யோசேப்பை நோக்கி இவர் சொல்றாராம் பார்வோனு. அவர் யார் பேச்சையுமே என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. தான் சொல்றதுதான் கரெக்ட்னுவாங்க, அவங்க செய்யறதுதான் கரெக்ட்னுவாங்க. ஆனா அந்த தேசத்துல இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு, அவர் வாயிலிருந்து சொல்றாருங்க, கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினபடியால். அப்ப கர்த்தர் வெளிப்படுத்தினா கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, தேவனை அறியாத மனுஷனே சொல்றான், கர்த்தர் உனக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறொருவன். நீ வேலை செலத்துல நிறைய பேரோட பாருங்க வேலை செய்றியே, அங்க உன்னை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? விவேகமும் ஞானமுள்ள மனுஷன் வேறொருவன். யார் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா புறஜாதி சொல்லணும். அல்லேலூயா. புறமதஸ்தர் சொல்லணும். அப்பா கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினபடியால். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாருங்க. கர்த்தர் வேதத்தில் எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நடக்க போற சம்பவத்தை என்ன சொன்னால், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், சீக்கிரமா வரப்போறாரு. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அதுதான் அங்க சொல்லுது, உன்னை போல விவேகமுள்ள ஞானமுள்ள மனுஷன் வேற ஒருவன் இல்லைன்னு சொல்லிட்டு இது மாத்திரம் சொல்லல அவரு. உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினால் மாத்திரம் சொல்ல. 38வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற என்ன சொன்னாரா? தேவ, இப்ப நமக்கு பரிசுத்த ஆவி இருக்குது, துணையாவே இருக்கிறாரு. ஆனா நமக்குள்ள ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னு சொன்னா, அந்த பாருங்க, நீங்க யூதாஸ்கார் இடத்துல என்ன உள்ள யார் புகுத்தானா? சாத்தான் புகுந்தான். வேதத்துல கூட வாசிக்கிறோம். சவுல் அப்படியே தாவீதுன்னு இருந்தாங்க 2 பேர் ராஜாக்களா. சவுலுக்குள்ள யார் புகுந்தா? பொல்லாத ஆவி.
தேவனுடைய ஆவிக்கு நீ இடம் கொடுப்பேன்னு சொன்னா, அடுத்தவன் சொல்றான் பாருங்க, பார்வோன் அந்த தேசத்தினுடைய அதிபதியே சொல்றான், ஊழியக்காரரை நோக்கி சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒரு மனுஷன் யாருன்னா இருக்கானாப்பா? கேட்டு பாரு, ஒன்னையும் என்னையும் பார்த்து சொல்லணும். அப்படி சொல்ற மாதிரி கர்த்தர் வைப்பார். நீ விவேகமுள்ள காரியத்தை கர்த்தர் உனக்கு நடப்பிப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:7 சொல்லுது, நம்ம வாசி முடிக்கலாம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். அப்ப வேத புத்தகத்தை வாசிக்கிறவனும் போடல, வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கிறவனும் போடல, அதை கை கொள்ளுகிறவன் போட்டிருக்கு. அதை வாசிக்கப்படாதவங்களுக்கு அந்த நாள்ல வாசி காமிச்சாங்களாம். ஏன்னா சில பேர் படிக்க தெரியாதவங்களா இருந்தாங்க அந்த நாள்ல சபையில இருக்கும்போது, அவர்களுக்கு என்ன பண்ணாங்க? வாசித்து காண்பித்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நல்லாவே வாசிக்க தெரியும், அதை வாசித்தா மாத்திரம் போதாது, அதை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் கர்த்தருடைய புத்திரன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப வேத புத்தகத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களா இருந்தா நாம கர்த்தருடைய புத்திரர்களா இருப்போம். அநேகர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. எத்தனை பிள்ளைங்க புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு சொல்லி சும்மாவே புத்தகத்தை வச்சுட்டு பரீட்சை எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் மார்க் வாங்கிட்டு வருதுங்க, ஃபெயில் மார்க் வாங்கிட்டு வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகத்தை அந்த ஆசிரியர் சொல்றாங்க பாருங்க, அந்த போதிக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை வாசித்து அதை நல்லா மனப்பாடம் பண்ணி அதை நல்லா மனசில் இருத்திக்கிட்டு போய் என்ன பண்ணு, தேவையான கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சர் என்ன பண்ணு, எழுது. அப்படின்னா அதன்படி செய்கிறான் பாருங்க, அவன் தான் நான் பாஸ் பண்ணுறான். அல்லேலூயா. நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணுறான். எல்லாருமே மூட்டை மூட்டையாக பை தூக்கிட்டு தான் போகிறான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்கான், 80 பேர் இருக்கானா, எல்லாம் மூட்டையாக பை தூக்கிட்டு தான் போகிறான். ஆனால் எவன் கை கொள்ளுகிறானோ அவன் என்ன வாரான் தெரியுமா? ஃபஸ்ட்டு வாங்குறான். அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதனால தான் வசனம் கால்களுக்கு தீபம். இதில் எப்பொழுதும் இந்த டார்ச் லைட்டில் என்ன இருக்கணுங்க, எப்பவும் பேட்டரி இருந்துகிட்டே இருக்கும். சில வேளையில் பேட்டரி உள்ளே இருக்கும், ஆனால் நெடுநாளுக்கு முன்னால் போட்டிருப்பீங்க பேட்டரி, அது கொஞ்ச நாள் கழிச்சு லோடு என்ன பண்ணியிருக்குங்க, டவுன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இன்னொரு பேட்டரி வாங்கி நம்ம என்ன பண்ணோம், புதுசாக போடணும். போடும்போது உடனே வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். கால்களுக்கு என்னங்க, தீபம். பாதைக்கு அடிச்சா வெளிச்சம் தெரியணும். அல்லேலூயா. வசனத்தை கர்த்தர் காண்பிப்பார். அதனால தான் அங்க சொல்றாரு, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் யாருங்க? வேகமுள்ள புத்திரன். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை உட்காந்து தியானிக்கணுங்க. ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஆண்டவராகிய தேவன் அவர் சொன்ன மகிமையான காரியங்களை என்ன பண்ண போறாருங்க, வாய்க்க பண்ண போறாரு. 2வது மேம்பாடான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாருங்க, வாய்க்க பண்ண போறாரு. 3வது வேகமான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல காரியங்களை என்ன பண்ண போறாரு தெரியுமா, வாய்க்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?